கையில வச்சிருக்க இந்த இண்டஸ்ட்ரியல் கேஸ் மானிட்டரிங் ப்ராஜெக்ட்ட நம்ம ஏற்கனவே மேக் பண்ணியிருக்கோம். இப்போ அடிஷனலா டிஎஃப்டி டிஸ்ப்ளே மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ள என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, MQ2 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். கேஸ மெஷர் பண்றதுக்கு. MQ4 யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது MQ3 ஆல்கஹால மெஷர் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் DH11 சென்சார், அதுக்கப்புறம் பஸர். ஓகேவா? ஸோ இத டோட்டலா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்விட்ச், ESP32, பக் கன்வெர்ட்டர், அதுக்கப்புறம் 2 லித்தியம் பேட்டரி வச்சு இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆல்கஹால் சென்சார மட்டும் நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். இந்த மாரி நான் வந்து மார்க்கர் எடுத்திருக்கேன். அந்த மார்க்கர சென்சார் நியர்ல நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட வேல்யூ பாருங்க ரைஸ் ஆகுது அப்படியே. வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு வார்னிங் ஆல்கஹால் டிடெக்டட் பஸர் ஆன் சென்டிங் அலர்ட் அப்படின்ற ஒரு எஸ்எம்எஸ் வருது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் கண்டக்ட் பண்ண கோர்ஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.